அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகாந்த். அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025-26 விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருட காலங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களே, வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வருட குரு பெயர்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் இதனால் 7வது வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் 8வது வீட்டுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வராருங்க. இதுக்கு முன்னால் ரொம்ப நல்லா இருந்தோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா விருச்சிக ராசிகாரங்களுடைய பிரச்சனைகளை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் அழுத மாட்டீங்க, எதிராளி கூட அழுதுருவாங்க. அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க. எதை இழந்தீங்களோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்திருப்பீங்க. சந்தோஷங்கள் எவ்வளோ வகையிலையும் உங்களுக்கு பணம் கையிலே இருந்திருக்காதுங்க. பண மடங்கு விரயங்கள். இந்த கையில் வாங்கினா இந்த கையில் விரயம் காத்துக்கிட்டே இருந்திருக்கும். ரொம்ப இழப்புகள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வார்த்தையில் தேன் வடிமை தவிர அவங்க மனசுக்குள்ள இதயத்தில் நொந்து போய் தான் வாழ்ந்திருப்பாங்க. அவ்வளோ கஷ்டங்கள்ங்க, அவ்வளோ துயரங்களை கடந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு நமக்கு இது புதுமையான இதுன்னு பிரச்சனையை கொடுத்துருமா, இல்லை புது பிரச்சனையை நம்ம கிளப்பி விடுமா, இல்லை நமக்கு இது நல்லதா கெட்டதா என்ற ஒரு சந்தேகங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். அன்பர்களே, அதோடைய பலன்களை முழுமையாக நம்ம பார்ப்போம். வருகின்ற குரு பயிற்சி என்பது 11/5/2025 குரு பயிற்சி ஆகிறார். மத்தியானம் 1:30 மணி மேல். இதனால் ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு இப்போ பயிற்சியாக போகிறாருங்க. குருவுடைய தன்மை என்ன அப்படின்னா, குரு தனப்புத்திர யோகக்காரகன், செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். பொன்பொருள், பொருளாதாரம், இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவரே குரு பகவான் தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் என்பது விசேஷமானது. 9 கிரகங்களிலேயே நவகிரகங்களில் குரு பகவானுடைய விசேஷம் ரொம்ப முக்கியமானதுங்க, அவருடைய பேச்சு. ஏன்னா நம்ம ஒரு சுபகாரியம் பண்ணுறதுக்கு அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவதற்கு குருவுடைய பார்வை தான் ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லக்கூடிய தேவகுருவாகிய குரு பகவானுடைய பார்வை நம்மளுக்கு எப்படி இருக்குது, நமக்கு எப்படி இருக்குது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பர்களே, இந்த வருடம் குரு பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கவனத்தோடு, பொறுமையோடு, நிதானத்தோடு நீங்கள் வாழக்கூடிய வருடமாக இருக்கும். குரு பயிற்சி என்பது நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஏன் என்றால் விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டில் குரு பகவான் வராருங்க. அஷ்டம குரு என்பது ஒரு அர்த்தம் உண்டு. இஷ்டப்பட்ட காரியமும் நஷ்டப்படுத்துவார், மன கஷ்டங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துவார் என்று பொருள் உண்டு. இது உண்மைதான். அஷ்டமத்தில் குரு வருது என்றால் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள்லாம் சந்திப்பாங்க. இதற்கு முன் 7ல் குரு இருந்தப்ப நம்ம என்ன கிடைச்சோம் பெற்றோம் என்பதை கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். அப்போ வரக்கூடிய அஷ்டமத்து குரு என்பது உங்கள் வாழ்க்கையில் மனித தன்மையை நீங்கள் மனிதனாக நீங்கள் வாழ்வதற்கு என்னென்ன அர்த்தன்றதை உணர வச்சிடும். இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் அன்பர்களே, குரு பகவான் நின்ற இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டை விரயஸ்தானத்தை பார்க்குறாருங்க, அயனஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதன் பிறகு உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. இது எல்லாமே ஒரு முக்கியமான இடங்கள். முக்கியமான இடங்கள் என்ன? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான இடங்கள். உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பதனால குரு பகவான் நின்ற இடத்திலிருந்து உங்களுக்கு அதிகப்படியான செலவுகளை கொடுப்பார். அதனால் செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி குடும்பத்தில் நம்ம ஒரு நல்ல வழிக்கு நல்ல முன்னேற்றங்கள் அடைவதற்கான வழிகளை தேடுங்க. எதுலேயும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் கவனம் வைக்க வேண்டியது. ரொம்ப அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, அமைதியை காக்க வேண்டும். நீங்கள் 10 ரூபா செலவு பண்ண நினச்சா 30 ரூபா செலவு பண்ணுற மாதிரி வரும். ஜான் ஏர்னா முழஞ்சிருக்கும் அப்படின்றாங்கல்ல, அதை மாதிரி பல மடங்கு விரயங்கள் காத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அப்போ தேவையில்லாத செலவுகள்லாம் உங்களை இழுத்துட்டு விடுங்க. பிறருக்காக உதவி பண்ணுற என்ற விஷயத்தில் தலையிடாதீங்க தயவுசெய்து. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உதவி பண்ணுறேன்னு போனால் சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க. அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னே தெரியாமல் நீங்கள் போய் தலையை நொடிச்சு அதில் தேவையில்லாத சட்ட சிக்கலான பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் ஏற்படுங்க. உடல் நலத்தில் முக்கியமான விஷயம், உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய காலம். மூச்சு திணறல், சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி,
உங்களுடைய பெரிய தலைவலியே சளி தாங்க விருச்சிக ராசிக்கு போட்டு தாக்குன்னு தாக்கும். இந்த சளியும் இந்த மூச்சு திணறல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்ததுங்க. வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்கும். இதில் உடனடியாக நிவாரணம் பண்ணிடுங்க. உடனடியாக நிவர்த்தி செய்கிறதுக்கான வழிகளை கையில் எப்பவுமே டேப்லெட் வச்சுக்கிங்க வீட்டில். அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்குரிய டேப்லெட் வச்சுக்கிங்க. வயிற்று பிரச்சனை அதுக்கு ஒன்று வச்சுக்கிங்க. சளி, இந்த சளி பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்பொழுதும் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ எது செய்யுதுன்னே நமக்கு சொல்ல முடியாது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதனால் இதை நம்ம வாங்கிட்டு வச்சா கூட பார்த்தீங்கன்னாக்கா அதை மாத்திரையை பார்க்கும்போது கூட நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் எச்சரிக்கையாக நம்ம முன்னாடியே ஒரு விஷயங்களை வாங்கி வச்சா அந்த பிரச்சனைகள் பெருசாக நமக்கு வராதுங்க. ஏன்னா நம்ம தான் ஒரு பயம், நமக்கு தெம்பு வந்துடும். நமக்கு நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்குரிய டேப்லெட் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு பலம், தன்னம்பிக்கை, இதெல்லாம் வரும்பொழுது நமக்கு வரக்கூடிய பிணிகள்லாம் பெருசாக வராமல் நம்மளை அகண்டு ஓடிடுங்க. இதனால் மருத்துவ செலவை குறைச்சி வாழலாம். வீண் விரயங்கள், பூமி நில சம்மந்தப்பட்டது, வீடு விற்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் வந்தாக்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கடுமையான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி வரும். வீட்டுக்கு ஆகாத நேர காலங்களில் இதுவும் கொஞ்சம் காலங்கள். உங்களுக்கு விரயங்கள் பல மடங்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டும். வீண் செலவை குறைச்சி நல்ல வழி பாருங்கள். நல்ல விதமான செலவுகளை பாருங்கள். நம்ம நல்ல செலவை தள்ளி வைக்கும்போது தான் தேவையில்லாத சம்மந்தமில்லாத விஷயங்களில் போய் நம்ம செலவுகளை எடுத்துகிட்டு போய் விட்டுடும். அதனால் அதை உணர்ந்து பாருங்கள். குடும்பத்து மேலே கூடுதல் பொறுப்பு வேணும். குடும்பத்தை நம்ம நிதானமாக கட்டி காக்க வேண்டும். ஆணாக இருக்கக்கூடிய நீங்கள் மனைவியோ குழந்தைகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பெண்கள் விசேஷமாக வீர பெண்மணியாக விளங்கக்கூடியவங்க, ஒரு குடும்பத்துக்கு தூண் போன்ற விளக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாபெரும் தூண் பெண்கள் தாங்க. இந்த பெண்கள் என்பவங்க இல்லைன்னா யாருமே இல்லை. அதனால் இந்த தாய் குலங்கள் பெண்கள்லாம் நம்ம எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள நல்ல அறிவாற்றல், ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடிய சக்தி உள்ளவங்க, முடியாது என்ற விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் படைத்த பெண்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். ஆர்குமெண்ட்லாம் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனைகள், நமக்கு மேலே பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். நமக்கே இங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அடுத்தவங்க விஷயத்தில் ஏன் நம்ம தலையிடணும்? உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரத்தில் மாட்ட வேண்டாம். அன்பர்களே, தாய் குலங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக போங்க. கணவனே தவறு செய்தால் கூட நீங்கள் அதை அனுசரித்து தட்டி கொடுத்து அவரை வேலை வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களால் முடியாதது ஒன்றும் கிடையாதுங்க. அதுதாங்க உண்மை. பொதுவாக ஆண் பெண் எல்லாருக்குமே பொதுவாக என்ன சொல்ல வரேன், இது ஒரு பொதுவான பலன்கள் தான். இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள், பொது பலன்கள். ஆண் பெண் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள்ங்க இது. குழந்தைகள், மாணவ மாணவிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கல்விகளில் கூடுதல் கவனம் வேணும். படிப்புகளை கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்து படிக்க வேண்டும். அன்பர்களே, மைண்டில் ஏறல, தலையில் மண்டையில் ஏறல அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை தாய் தந்தையாக இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும். பையன் விருச்சிக ராசியாக இருக்கலாம், குழந்தை பொண்ணு விருச்சிக ராசியாக இருக்கலாம். இந்த டைம் சரியில்லைன்றதுனால தான் குழந்தை கொஞ்சம் படிக்கிறதுக்கு டிலே ஆகுது. அதுக்காக குழந்தைய திட்டுறதோ அடிக்கிறதோ இதெல்லாம் வச்சுக்காதீங்க. குழந்தைய பொறுமையாக சொல்லி தட்டி வேலை வாங்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. உங்கள் அருகாமையில் முருகப்பெருமான் ஆலயம் இருந்தால் நீங்கள் குழந்தைகளை இட்டுட்டு போயிட்டு வாங்க. பெரியவங்களாக இருக்கக்கூடிய நீங்களும் இந்த நேரத்தில் முருக வழிபாடு எடுப்பது ரொம்ப நல்லது. அதுபோன்று பிரதோஷ வழிபாடில் கலந்துக்கிட்டாலும் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் விலகுங்க. உங்களுக்கு யாரை மானசீகமாக குருவாக எண்ணி வாழறீங்க? நிறைய பேருக்கு அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஒரு சில பேருக்கு சாய்பாபா பிடிக்கும், ராமலிங்க அடிகளார் பிடிக்கும், ராகவேந்திரரை பிடிக்கும். இப்படி மகான்கள் வழிபாடுகள் நிறைய பேர் நிறைய எடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த மகான்கள் யாரை குருவாக எண்ணி நீங்கள் வாழுறீங்களோ அவங்களுடைய வழிபாடை எடுத்து இறை வழிபாடு எடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமையுங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதுபோன்று பூமி நில சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இடம் வாங்கிறதுல, வீடு வாங்கிறதுல, வீடு விற்கிறதுல கொஞ்சம் இழுபறியாகும். அதில் எதுவும் சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த விஷயங்களை தலையிடாமல் கொஞ்சம் தள்ளி வைங்க. சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் தள்ளி வச்சு அடுத்த வருஷம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. அப்படி பார்த்துக்கிட்டால் பிரச்சனையே வராதுங்களே, அதையும் நீங்கள் உணர வேண்டும். அன்பர்களே, வாழ்க்கையில் வளமாக வாழலாம் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் நிறைய பொறுமையை கையாள வேண்டும். இறை வழிபாடு நிறைய எடுக்கணுங்க. அவ்வப்பொழுது எடுத்தால் ரொம்ப நல்லது. மற்றபடி உத்தியோகத்தில் உள்ளவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவங்க,
வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் வருமானங்கள்லாம் உங்களுக்கு நல்லா வருங்க. சம்பாத்தியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கண்காணித்து வேலையை செய்ய வேண்டும். பயணங்களால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொண்டால் இன்னும் நல்லதுங்க. மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காதுங்க. குடும்பத்து மேலே அக்கறைகள் வைங்க. குழந்தைகள் மீது பாசத்தை செலுத்துங்க. குழந்தைகள்லாம் கல்விகளில் கூடுதல் கவனம் செலுத்தினா அதிகப்படியான மதிப்பெண்கள்லாம் நீங்கள் வாங்கலாம். அதேமாரி மாணவ மாணவிகள் நல்லா படித்து அதிகமான மதிப்பெண் எடுத்து நல்ல காலேஜ் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க. உத்தியோகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படுங்க. அதன் பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல வேலை கிடைக்கும். சுய தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வைத்திருந்தீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக அதை தள்ளி வைங்க. அதன் பிறகு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் சுய தொழில் செய்ய வேண்டாம். சுய தொழில் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க பெரிய முதலீடு எதுவும் இந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டாம் நண்பர்களே. இதெல்லாம் கவனமோடு நீங்கள் செயல்பட்டாலே பிரச்சனை எல்லாமே நம்மளை விட்டு தள்ளி போயிட்டே இருக்குங்க. நிம்மதியாக வாழறதுக்கான அனைத்து வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பிரச்சனை என்பது நமக்கு வராது என்பதை வாழலாம். அப்புறம் எல்லாமே சந்தோஷமாகவே இருக்கும். குடும்பத்தை பொறுப்போடு கண்காணித்து வாழுங்க. குடும்பத்தில் குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கு நல்ல நேரம் நடக்கும்பொழுது கூட அதோடைய தாக்கத்தில் கூட நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.